இருந்து ஒரு பகுதியை நம்ம தியானிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியிலிருந்து இந்த நேரத்திலே நம்மோடு கூட அவர் தம்முடைய வார்த்தையை தந்தருவாராக. முதல் வசனம் விவரமாய் சொல்கிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையானால் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து அவங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம், அவங்க கானானை சுதந்திரிச்சதுக்கு அப்புறம், யோசுவாவின் தலைமையில அவங்களுக்கு அந்த தேசம் பங்கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் வழி விலகி போக ஆரம்பித்தாங்க. மோசே சொல்லியிருந்தார், நீங்க நிச்சயமா நீங்க செஞ்சிருவீங்க, ஆண்டவரை விட்டு போயிருவீங்க, அந்நிய தெய்வங்களுக்கு நீங்க தூரம் காட்ட ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருவீங்க, ஆண்டவர் உங்களை விட்டு விலகிடுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் துணிகரமாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஆண்டவர் ஒவ்வொரு நியாயாதிபதிகளை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நியாயாதிபதிகள் வருவார்கள், ரட்சிப்பார்கள், கொஞ்ச நாள் இருப்பார்கள். நியாயாதிபதி செத்ததுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க, மறுபடியும் வருவாங்க, நிற்பாங்க. கண்டினியூஸா நடந்து கொண்டே இருந்தது. கடைசியாக சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயாதிபதியாய் எழும்ப பண்ண வேண்டும் என்ற அந்த தேவனுடைய திட்டம் இந்த வேதாகம புத்தகத்துல இந்த அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும். கர்த்தர் சாமுவேலை தெரிந்து கொண்டார். ஏலி தான் இருந்தாரு, ஏலிக்கு அப்புறம் கர்த்தர் சாமுவேலை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? சாமுவேல் மேல தேவன் அப்படி ஒரு மிகப்பெரிய தரிசனத்தையும் மிகப்பெரிய அபிஷேகத்தையும் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மேல தேவன் வைத்திருந்தார். இவன் பிள்ளையாய் இருக்கும் போதே, சாமுவேலுடைய சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். தன் தாய் தேவனிடத்துல அழுது பொருத்தனையோடு பெற்றுக்கொண்ட மகன். அப்ப சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்ததாம். ஆண்டவருடைய வசனம் எப்படி இருந்துச்சு? அபூர்வமா இருந்துச்சு. அப்படின்னா பிரத்யட்சமான தரிசனம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹெவன்லி விசிட் பூமியில எதுவுமே இல்லை. எவ்விதமான தொடர்பு பூமியில பரலோகத்துக்கு பூமிக்கு இல்லாதிருந்த ஒரு காலமா இருந்தது. கர்த்தர் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிற அந்த சம்பவங்கள் எல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் இறங்குவாரு, இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க. வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருந்தே இருந்துச்சு. அதிக தீர்க்கதரிசிகள், அதிக தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டே இருந்தாங்க. இது அத்தனையுமே நிற்கப்பட்டு போயிடுச்சு. அபூர்வமா இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கு? அபூர்வம்னா என்னைக்கோ ஒரு நாள் சொல்லுவாங்க, அத்திப்பூத்து மாதிரி 12 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன செய்யும்? குறிஞ்சி பூ பூக்கு மாதிரி. அப்போ பாருங்க, ஏதோ அப்படி என்னைக்கோ அப்படியா அப்படின்னு பேசுற அளவுக்கு அபூர்வமா இருந்ததுதான். எது? பிரத்யட்சமான தரிசனம். ஆனா அந்த அபூர்வமாய் எண்ணப்பட்ட அந்த தரிசனத்தை மாற்றியது யாருன்னு? இந்த சாமுவேல். ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 3வது வசனம், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். ஆமென். பிரத்யட்சமான தரிசனம் அபூர்வமாய் இருந்த நாட்களிலே கர்த்தரே தரிசனமாகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரே தரிசனமானார். ஒரு தூதர்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளுக்கு ஏதோ ஒரு இடத்துல இல்ல, அக்னியினால பதில் தந்ததெல்லாம் இல்ல, கர்த்தரே தரிசனமாகிறார். தேவனே தரிசனமானார். சாமுவேல் பார்த்து கூப்பிடுறாரு, சாமுவேல் 3 முறை தேவன் சாமுவேலை அழைத்தார். அப்ப ஏலி சொல்றாரு சாமுவேலை பார்த்து, இது நிஜமா நான் உன்னை கூப்பிடப்பா, இன்னொரு முறை கூப்பிட்டா நீ என்ன சொல்லும் அடியே கேட்கிறேன். இத சாமுவேல் இதயத்துல நல்லா வாங்கி கொண்டார். நீ கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன்.
இதை நம்ம சொல்லிடணுங்கிறது மனசுல நல்ல ஆழமா வைத்து அடுத்த தடவை அதே சத்தம் அதே வாய்ஸ் எப்படி கூப்பிடுதுன்னு சாமுவேலே சாமுவேலேன்னு கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மூணாவது முறையும் கர்த்தர் மூணாவது விஷயம் அழைத்தார். நாலாவது விஷயம் தான் கர்த்தர் என்ன செய்யறார்? சாமுவேலே சாமுவேலே அழைக்கும் போது இவன் சொன்னான், ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியே. நான் அப்படியே இந்த பகுதியை தியானிக்கும் போது கரெக்டா ஆண்டவர் சாமுவேல்ங்கிற பேரை 5 முறை பயன்படுத்துறார். எத்தனை முறை? 5 முறை. ஆண்டவரை யோசனை பண்றேன், ஆண்டவரே ஒரு முறை கூப்பிட்டு டைரக்டா நீங்க எழுப்பி பேசியிருக்கலாமே, எதுக்காக 5 முறை கூப்பிட்டு? அப்பதான் இந்த பேரை ஆண்டவர் என்ன செஞ்சாரா? அங்கீகரிக்கிறார். சாமுவேல் என்கிற பேரை கர்த்தர் அங்கீகரிச்சு. எதனால ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் இப்படி ஒரு விளக்கத்தை எனக்கு கொடுத்தார். சாமுவேலுக்கு அப்புறம் அன்னாளுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தது. ஆமென். சாமுவேலுக்கு அப்புறம் அன்னாளுக்கு 5 பிள்ளை. நீ எனக்கு 1 கொடுத்த அன்னாளுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உனக்குன்னு நான் கொடுத்த 1 நீ எனக்கு கொடுத்த, உனக்கு நான் 5 தரேங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக கர்த்தர் 5 முறை சாமுவேலை கூப்பிட்டார். ஆமென். 5 பிள்ளைகள், 3 குமாரர்கள், 2 குமாரத்திகள். அதுக்கப்புறம் அன்னாளுக்கு பிறந்தது. பிள்ளையே இல்ல, மலடின்னு சொல்லப்பட்டவளுக்கு கர்த்தர் மறுபடியும் 5 கொடுக்கிறார். அப்ப நான் யோசனை பண்ணி பார்த்தேன், கர்த்தர் எண்ணிக்கையிலும் அவர் மகிமை உள்ளவர். ஆமென். அவர் ஒரு காரியத்தை செஞ்சார்னு அதுல மிக துல்லியமான சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். 5 பிள்ளையை கொடுக்கறதுக்கு அடையாளமா தான் இவனை 5 முறை கர்த்தர் கூப்பிட்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த சாமுவேல் வளர்ந்தார். இந்த சாமுவேலுக்கு தான் கர்த்தர் பிரத்யட்சமான தரிசனத்தை கொடுத்தார். பிரத்யட்சமான தரிசனம் என்ன? முகமுகமாய் கர்த்தர் சாமுவேலோடு கூட என்ன செஞ்சாராம்? பேசினார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி கர்த்தர் யாரோட பேசினார் என்று பார்த்தா, கர்த்தருடைய தூதனானவர்னே நீங்க நியாயாதிபதிகள் புத்தகத்துல வாசிக்க முடியும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போனீங்கன்னு யோசுவாவோட கர்த்தர் பேசினார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போனா மோசேயோட கர்த்தர் பேசினார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போனா ஈசாக்கோட பேசினார், ஆபிரகாமோட பேசினார், நோவாவோட பேசினார், ஏனோக்கோட பேசினார், ஆதாமோட கர்த்தர் பேசினார். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? அந்த தேவன் பிரத்யட்சமாக இங்கே சாமுவேலோடு பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்மையே வெளிப்படுத்துகிறார். தூதரை அல்ல, தூதரானவர்களை அல்ல, மற்ற எந்த விதமான வானத்திலிருந்து சத்தமோ அக்னியோ அல்ல, தம்மையே வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்களும் நானும் கர்த்தரை பிரத்யட்சமாய் பார்க்கிற அந்த கிருபைகளுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். தம்மையே வெளிப்படுத்துகிற தேவன், அபூர்வமா இருந்த நாட்களிலே, அபூர்வம் என்று சொல்லப்பட்ட அந்த நாட்களிலே தம்மையே கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்று சொன்னா, சாமுவேல் கிட்ட என்ன அப்படி இருந்தது? சின்ன பையன் தானே. நான் சொல்றேன், கர்த்தர் தம்மை யாருக்காவது வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னா ஆண்டவரும் சில குவாலிட்டி எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரை போல பரிசுத்தமா இருந்தா தான் உங்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன்னு சொன்னா, அவரை தவிர வேற யாரும் அவரை பார்க்க முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் அவரை பார்க்கவே முடியாது. ஏன்னா யாரும் அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லை. ஆனா ஒரு குவாலிட்டி ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஒரு குவாலிட்டிக்கு தம்மை துறை மட்டும் தாழ்த்துகிறார். அந்த குவாலிட்டிக்கு பேர் தான் கீழ்ப்படுகிறது. ஆமென். கீழ்ப்படுகிறவனுக்கு கர்த்தர் தம்மை என்ன செஞ்சுவார்? வெளிப்படுத்துவார். சாமுவேல் ஏலி சொன்ன மாத்திரத்துல கீழ்ப்படித்தார். கர்த்தாவே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் சொல்லுவேன். நீங்க எப்படி என்ன நடத்தினாலும் நான் நடப்பேன். நீ எந்த பாதையில போக சொன்னாலும் நான் போவேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். கீழ்ப்படிதல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லாமே இருக்குங்க, ஆனா கீழ்ப்படுதல் நம்ம இடத்துல நிறைய நேரம் தொலைஞ்சு போய் அந்த குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில அது தேட வேண்டியதாக காணப்படுகிறது.
ஆண்டவர் சொல்லுகிறார், கீழ்ப்படுகிறவனுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன். இதோடு ஆண்டவர் நிறுத்தி கொள்ளவில்லை. இந்த 3வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால் போதும், அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தர் பின்னும் சிலுவையிலே தரிசனம் தந்தருளினார். ஒரு தடவை மட்டும் கொடுப்பாரா? கர்த்தர் மீண்டும் 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 கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. மீண்டும் 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 மீண்டும், பின்னும் ஒரு முறை, பின்னும் ஒரு முறை, பின்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் சொல்றேன், அப்பாவுடைய சமூகத்துல விழுந்து கிடப்போம் என்று சொன்னான், கர்த்தர் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருப்பார். இந்த சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் எல்லாவற்றையும். அதோடு கூட இல்லைங்க, கர்த்தர் சாமுவேலோட சத்தத்தை கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருடைய சத்தத்தை சாமுவேல் என்ன செய்வான்? கவனித்து கேட்பான். சாமுவேலுக்கு அந்த சத்தத்தை நிதானிக்கிற அந்த கிருபை, இது யாருடைய சத்தம் என்பது சாமுவேலுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பேசினார், அந்த சத்தம் தெரியும். எப்படி ஆண்டவரோட எத்தனை மணி நேரம் பேசணும்? நான் சொல்றேன், இந்த கீழ்ப்படிதல் தான் ஜெப ஜீவிதத்துக்கு நேராக நம்மளை நடத்தும். கர்த்தரோடு பேசுகிற அந்த அனுபவத்துக்கு நேராக. கீழ்ப்படிதல் இல்லைன்னு ஜெபம் இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாத ஜெபம் அது பிரயோஜனமற்ற ஒரு ஜெபம். கீழ்ப்படிதலோடு கூட தேவ சமூகத்துல காத்திருந்த சாமுவேலுக்கு அவன் மரணம் அடையும் நாள் வரைக்கும் கர்த்தர் பேசிட்டே இருப்பார். கர்த்தர் பேசிட்டே இருப்பார். ஆண்டவர் அதோட நிறுத்திக்கல. ஆண்டவர் நிறைய காரியங்கள் பேசினார். சவுல அபிஷேகம் பண்ண சொல்லி கர்த்தர் பேசினார். சவுல தள்ளும் போது ஆண்டவர் சொன்னார், நீயே அழுகிற, உன்னையே தள்ளாங்க, என்னையே தள்ளாங்க அப்படின்னு. ஆண்டவர் எவ்வளவு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பாருங்க. உன்னை தள்ளலப்பா, என்ன தள்ளிட்டாங்க? க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். நீ எந்திரிச்சு போ, அங்க ஈசாயின் வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான், அவனை எனக்கு அங்க அபிஷேகம் பண்ணு. ஐயோ, கர்த்தர் சாமுவேலோட பேசுற விதம் எக்ஸ்ட்ராடினரியான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு கர்த்தர் சாமுவேலோட தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 26:2-26 போட்டிருக்கு, சாமுவேலினும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் ஆண்டவருக்கு எது பிரியமோ அதன்படி நடக்க பிரயாசப்படும். கர்த்தருக்கு மட்டும்தான் பிரியமா நடக்க முடியுமா? வசனம் சொல்கிறது, சாமுவேல் ஜனங்களுக்கும் பிரியமாய் நடந்தான். ஆமென். ஜனங்களுக்கு மனுஷனுக்கு பிரியமான அவங்க இஷ்டப்படி இல்ல, எல்லாரும் இவனை இஷ்டப்படுற அளவுக்கு வளர்ந்தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல தலைவனாய் சாமுவேல் வளர்ந்த. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் உங்களுக்கு எனக்கு உண்டாகுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், அவருக்கு பிரியமாய் வாழ நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். பிரத்யட்சமாய் காணப்பட வேண்டிய தரிசனத்தை நீங்களும் நானும் அதை அவசியமாய் அனுதின தரிசனமாய் மாற்றிக்கொள்வோம். ஆமென். இன்னைக்கோ ஒரு நாள் இல்லைங்க, அன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார். அதை பழகுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்யலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஒரு காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். பிரத்யட்சமாய் காணப்பட்ட தரிசனம், அபூர்வமாய் இருந்த கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலின் நாட்களில் அனுதின பழக்கமாய் மாறினது. ஆண்டவரே, அதற்கு ஒரே காரணம் சாமுவேலோட அர்ப்பணிப்பு, சாமுவேலுடைய கீழ்ப்படிதல், சாமுவேலுக்கு பிரியமாய் நடந்து கொண்டது. அனேப்பா, எங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. நாங்களும் அனுதினமும் ஆண்டவரே உம்மை சேவிக்க, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வசனம் அபூர்வமா இருக்கக்கூடாதப்பா. அனுதினமும் நீர் எங்களோட பேசுகிறதை நான் உணரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தாங்க. முற்றிலுமாய் அன்பின் கரத்துல தாழ்த்துகிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனீர் உம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகம் சதா காலம் நம் அனைவரோடு என்றும் தங்கி தரித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.